வீடியோ ஃபஸ்ட் வீடியோனால ஒரு அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க அதில் ஏதாச்சும் மேம்படுத்தணுன்னா சொல்லுங்கள், மேம்படுத்திக்கிறேன். வணக்கம். இது எப்படி ஸ்டோரி போகுதுன்னா, டீமன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு போர் நடந்துட்டுருக்குடா. நடந்துட்டுருக்க டைமில் வந்து டீமன்ஸ் வந்து அவங்களோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த போர் நடந்துட்டுருக்குது. இந்த டைமில் தான் குயின் வந்து இந்த போர் என்ன எக்ஸ்டெண்டாக வார கொண்டு போயிட்டுருக்க டைமில் தான் ஹியூமன் கேஸில் வந்து டீமன் வந்து கைப்பற்றிட்ட டைமில் வந்து இந்த பாதியார், இந்த ஹியூமன் பாதிரியர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்கே ஹீரோ வந்து உங்களை தடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம், எந்த ஹீரோடா வந்து தடுத்தா இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பிஏ வந்து டீமன் குயினோட பிஏ வந்து டென்ஷன் ஆகிட்டு உட்காந்து பிரித்து எடுத்துட்டான். பிடிச்சோன்னா உங்களை கொல்ல வருவான்டான்னு சொன்னோடனே நம்ம பிஏ வந்து இன்னும் கடுப்பாயிட்டான். பவரை ரிலீஸ் பண்ணி அவனை அப்படியே முழுசாக கொண்டுறன்னு போகும்போது நம்ம குயின் கரெக்டாக அந்த டைமில் வந்தோடனே உட்காந்து எல்லாம் அப்படியே தலையெல்லாம் மாறிடுச்சு. குயின் வந்து அந்த இதை நடத்தினோடனே இன்றியமான குயின்ட்ட வந்து இப்படி போயிட்டுருக்கு சாணோடனே நான் பார்த்துக்கிறேன் குயின் வந்து சொல்லிவிட்டு அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பிரதிபிம்பம் தெரியுது. அந்த ஹீரோட பிரதிபிம்பம் தெரிஞ்சோடனே அதை சென்ஸ் பண்ணிவிட்டு அதே பிரதிபிம்பம் அந்த கத்திலையும் தெரியுது. அப்போ அந்த குயின் வந்து அந்த கத்தியை பார்த்துட்டு அந்த கத்தியை போய் இதை தொட்டோடனே கத்தியை தொட்டுட்டு இது ஒரு சென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க போய் த்ரோனில் போய் உட்கார போகிறாங்க. த்ரோனில் உட்கார போகும்போது கரெக்டாக பின்னாடி ஒரு திருப்பி பார்த்துட்டு அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த டைமில் வந்து நம்ம பிஏ வந்து அவங்க படை வீரர்களெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு கேட்லேருந்து கொண்டு போயிட்டுருக்கான். கொண்டு போகிற டைமில் 1 இயருக்கு முன்னாடி காட்டுறாங்க, பிஃபோர் காட்டுறாங்க. பிஃபோரில் வந்து என்ன நடக்குதுன்னா அதில் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக வணிகம் போயிட்டுருக்க டைமில் தான் இப்போ தான் வணிகம் நடக்குது. ஏன்னா பண்ணிக்கிறதுனால அதில் யூஸ் பண்ண வணிகத்தை ஃபஸ்ட்டு கேட் மூலிமா வணிகம் நடந்துகிட்டு இருக்குது. பண்டமாற்ற முறையில் தான் வணிகம் வந்துட்டுருக்குது. நல்லபடியாக போயிட்டுருக்குது. மக்கள் ஹியூமன்ஸ் போராடிட்டுருக்காங்க. டவுன் டீமன் போராடிட்டுருக்காங்க. இந்த டைமில் வந்து நம்ம டீமன் குயின் இருக்கிற இடத்துல வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. எதை பற்றி விவாதம் பண்ணுறாங்கன்னா, யார் இந்த ஹீரோ, இந்த கத்தி யாரோடது, அதை பற்றி. அப்போ குயின் வந்து நல்லா லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. குயின் வந்து ரொம்ப லிசனர் போல் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வர நம்மளோட எல்லாரோட இனத்தோட ரெஃபரண்ட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பீப்புள் எத்தனை பேர் இருந்தாங்க, குயின் நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் அவங்க வந்து சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண கவலைப்பட வேணாம் அப்படின்னு குயின் சொல்கிற டைமில் தான் ஒருத்தவங்க அவங்களோட குறை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க டைமில் நம்ம பாதியார் வந்து நீங்கள் டவுன் சொல்லி கத்திகிட்ருக்கான். அதை கேட்ட நம்மளோட கோகு இடத்துல வந்து பார்த்துட்டு இவன் வேறு என்னமோ பண்ணிகிட்ருக்கானே, குயின் டென்ஷனாக போகிறான்னு நினச்சிட்டு இருக்க டைமில் கரெக்டாக இவன் பண்ணுறதை பார்த்தோன்னே குயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்பெல்லை போட்டு கழுத்தை சோக் பண்ணிவிட்டு கொலையில் அப்பயே சொன்னேன், தேவையில்லாமல் வாய் ஓடாதடா, யார் இந்த ஹீரோ, அந்த ஹீரோவை பற்றி நீ சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சொல்லிவிட்டு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் குயின், என்கிட்ட விடுங்க குயின், போடா உன் வேலை என்னதோ அதை பாடுறா, நீ வேறு மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்க, உன் இடம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்கிட்ட பேசலாம். சரிங்க குயின் சொல்லி அவன் வாட்டு சேட் ஆகிட்டான். அப்படி அந்த டைமில் வந்து நம்ம குயின் வந்து டென்ஷனாக ஒரு அடி அடித்ததில் அந்த பாதியாரை பறந்து போய் சவுத்தில் போய் மோதினோடனே அப்புறம் குயின் வந்து அந்த கத்தியை நோக்கி போகிறான். இந்த கத்தியை நம்ம எடுத்தால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி எடுக்க ட்ரை பண்ணுறதுக்காக போகிறான். போய் இந்த கத்தியை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த கத்தியை கைப்பிடியை பிடிச்சிட்டு 10% சக்தி யூஸ் பண்ணுறான். எடுக்க தூக்க முடியல. என்ன அது கத்தி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவங்க பார்த்து அவங்க எல்லா பீயிங்கும் பார்த்து மிரண்டாங்க. குயினாலே தூக்க முடியலையோ, இப்போ 50% சக்தி யூஸ் பண்ணுறா, அடுத்து அதையும் பத்தலன்னு சொல்லி 50% யூஸ் பண்ணுறா, அதுவும் பத்தலன்னு சொல்லி 100% யூஸ் பண்ணுறான். மொத்த பவர் யூஸ் பண்ணோடனே தான் அந்த கத்தி எடுக்கவே முடியுது. அந்த பவர் வந்து மற்றவங்களை டிவைட் பண்ணக்கூடாது ஷீல்டு போட்டுக்கிறாங்க. பாதியார் மட்டும் பறந்து போகிறான். பவர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போகுது, கோட்டையை டெஸ்ட்ராய் பண்ணி மேல் வரைக்கும் போகுது. கடைசியாக குயின் வந்து அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த கத்தியை திருப்பி பார்க்குறான். பார்த்தோன்னே ஏதோ இடத்துல சென்ஸ் ஆகுது.
இது ஏதோ எடுத்து காட்டுதுன்னு சொல்லி அவர் கண் மூலியமாக பார்க்குறான். மலைகள் நிறைய தெரியுது, மலையாக தெரியுது. அந்த மலையில் வந்து இன்னும் நல்லா உன்னிப்பாக பார்க்கும் போல் அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. அந்த வீடை அப்படியே சென்ஸ் பண்ணிவிட்டு குயின் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி இங்கே தான் இருக்காளோ இவங்க தான் இருக்கானோ நம்ம போருக்கு ஒரு ஸ்பெல்லை போட்டோம். அடுத்த செகண்டில் ஸ்பெல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் உடனே குயினோட பிஏ வந்து கத்திகிட்ருக்கான். மயிலாடு நீங்கள் போகாதீங்க, குயின் போகாதீங்க, குயின் கத்திக்கிட்டே போகிறான். பிடிக்க போகிற டைமில் கரெக்டாக குயின் வந்து டெலிபோர்ட்டாக அவன் குயினோட முடி மட்டும்தான் அவன் கையில் கிடைக்கிது. குயின் போயிட்டாங்க. போனோடனே அவங்க ஆகிட்டே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சேடாகவே இருக்கான். டைமில் அந்த இடத்துல காட்டினா அந்த நியூ வில்லேஜை காட்டுறாங்க. இங்கே வந்து ஒருத்தன் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கான். யாருமே இல்லாத காட்டில் ஹட்டி ஏற்றுருக்க டைமில் ஆனால் பாஸ்ட் டைமில் காட்டுறாங்க. ஒரு ஹியூமன், சென்னையில் இருக்கிற ஹியூமன் வந்து விவசாயம் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது அதெல்லாம் பார்த்து எப்படி சமைக்கிறது இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கான். இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்க டைமில் கரெக்டாக அவன் டெலிபோர்ட் ஆகிட்டான் இங்கே இந்த வாழத்துக்கு. நான் எங்கடா வந்தேன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கம் முக்கம் சுற்றி பார்த்துட்டு மேலே ட்ராகன் படுக்குது. நான் இங்கே தேவையில்லாத இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்து ப்ரெசண்ட்டுக்கு வந்தோடனே ப்ரெசண்டில் திருப்பியும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான். விவசாயம் பண்ணுறதை காட்டினோடனே அவன் என்னென்ன பண்ணான்னு யோசிச்சு சிந்திச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அந்த டைமில் ஹீரோவாக இருந்தவங்கனால அப்போ அந்த கத்தியை வந்து அங்கே போட்டுட்டு வந்துட்டான். அந்த ஹியூமன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ இருக்கிற இடம் வந்து டைம் ஜோனில் இருக்குது. டைம் ஜோனில் வந்து அவன் க்ரியேட் பண்ண டைம் ஜோனில் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணும் போதோ, வேட்டையாடும் போதோ, ஃபர்னிச்சர் ரெடி பண்ணும் போதும், அவன் மெடிடேஷன் பண்ணும் போதும் பால் ஏறிக்கிட்டே போதும். 1+1+ ஏறிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு வெட்லிங் லேடை வந்து அவன் வந்து அவனோட உழைப்பால் அதை ஒரு விவசாய நிலமாக மாற்றிட்டான். இதுக்கு விளைச்சல் நல்லா போயிட்டுருக்குன்னு அவன் நினச்சி சொல்லிவிட்டு அவன் போகிற டைமில் வந்து அந்த இடத்துல மரக்கட்டை இருக்குது. அதை வெட்டுறதுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஒரு கோடாலி செஞ்சால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது அவனுக்கு. அந்த டைமில் வந்து மேகம் மூலமே இடி இடிக்குது. என்னடா இடி இடிக்குதுன்னு மேலே போய்க்க மாட்டேன், மேலே பார்க்குறான். இப்போலாம் இடி இடிக்காது. பார்க்க போகல. அப்போது இந்த மேலேருந்து ஒன்று வருது, ஒரு டெலிபோர்ட் ஸ்பெல் வருது. இது வருது ஒரு டீமன் குயினை பார்த்தோன்னே அவன் மிரண்டான். இப்போ அங்கே ஒரு டீமன் குயின் யார் முடிஞ்சு பார்த்து மிரண்டோடனே டீமன் குயின் ஒன்று கிடச்சி அவன் சந்திச்சிட்டேன்னொடனே அவன் அதை பார்த்தோன்னே ஐயோ என்னடா இது நம்மளை தேடி இது வேணால் வந்து ஓடி வீட்டு பக்கம் உள்ளே ஓடிட்டான். குயின் என்னடா பார்த்து பயந்து ஓடுறான் அப்படின்னு சாக்காரான். குயின் போயிட்டான்னு நினச்சிட்டு அவன் மாட்டுக்கு அங்கே துணியை காயப்போட்ட துணி எடுக்க வந்தோடனே அங்கே அவன் க்ரியேட் பண்ண ரோபோட்டாக்கு வந்து குலைச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்னது குலைக்குது. மேலே பார்த்தா அந்த டீமன் குயின் அங்கேயே இருந்துட்டு உனக்கு காத்துட்ருக்கேன்டா, உன்னை கொல்லாம மாட்டேன், நான் என்ன ஒன்று பண்ணேன் அப்படின்னு அவன் சாக்காரான். குயின் வந்து ஒரு ஸ்பெல்லை போட்டோன்னே அது அந்த ஸ்பெல்லு வந்து இந்த அவனை நோக்கி வருது. ஐயோ அவ்வளோதான் நம்ம உயிர் போகுதுன்னு நினச்சி கண்ணை போட்டிட்டு கையை மேலே வைக்க. அப்போ அந்த டைமில் வந்து குயின் அவ்வளோதான் இவங்க அதை முடிஞ்சு நான் நினைக்கேன். அந்த டைமில் அந்த அவன் பழைய கத்தி வந்துருச்சு கைக்கு வந்து தானாகவே அது வந்து செயல்படுது. இந்த கத்தி தானாகவே அந்த ஸ்பெல்லை வெட்டினோடனே அவனுக்கு சாக்கு, என்னடா இது ஆச்சரியமாக போச்சுன்னொடனே குயின் வந்து இன்னும் வெறுப்பாயிட்டான். விட மாட்டானே. அவையோ இவன் இன்னும் கொண்டாயிட்டாலே நினச்சிட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா அவன் ஒரு பெரிய எரிக்கலை குயின் கொண்டு வர அவன் கண்ணால் பார்த்தோன்னே பயந்துட்டு கத்தியை தூக்கி போட்டு அவன் விறுவிறுன்னு ஓடி அவன் ரூமை கதவை திறந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிர் போயிடும் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வாட்டு கதவை திறந்து உள்ளே போயிட்டான். இதை பார்த்து அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தான். இவன் ஒரு டெட்லியான இது பண்ணிட்டு போகிறேன், நீ மதிக்க மாட்டேன், உனக்கு கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போ. அந்த டைமில் வந்து ரோபோட் டாக் வந்து மிசில்ஸை உருவாக்கி அதை வச்சு அந்த எரிக்கலை ஃபுல்லாமே தடுத்தோடனே அவன் குயின் வந்து பரவாயில்லையே இந்த பவரை எப்படி நீ தாங்கன்னு சொல்லி இன்னும் பவரை லீட் பண்ணி பெரிய ஒரு பாம்பை க்ரியேட் பண்ணி அனுப்பிவிட்றான். இப்போ என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற டைமில் தான் நம்ம ரோபோட்டாக்கு வந்து ஒரு பிளாக் ஹோல் க்ரியேட் பண்ணி போட்ட பிளாக் ஹோல் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது குயின் நினச்சிட்டு இருக்க டைமில் மொத்தமாக வந்து அப்சர்வ் பண்ணி குயினுக்கு ஒரே சாக்கு ஆகிட்டு அப்படி இங்கே வந்து இந்த டைமில் வந்து பையன் பெட்டில் படுத்துட்டான். குயின் வந்து இறங்கி இது உன்னை பார்த்து அப்படி விருப்பாது உனக்கு நொறுக்கலன்னு பார்த்து சொல்லி இன்னும் பவர் ரிலீஸ் பண்ணி ரெண்டு பேரும் நேருக்கு பாட்டில் பண்ண போகிறாங்க.
அந்த டாக் வந்து மிஷின் சைடுக்கு. இந்த டைமில் ஹீரோ வந்து ஒன்று தூங்கிட்டான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு என்னாச்சு, அவ்வளோதான் பேட்டில் முடிஞ்சிருக்குமோ, ஓடிப்பாளோ. இப்போ திறந்த பார்ப்போம், இருக்கக்கூடாது. பார்க்குறான், ஐயோ அவன் நம்ம டாக்கை உடச்சி வச்சிட்டாலே, ஐயோ நம்மளை வேறு பார்க்குறாளே, உனக்கு கொல்லாம நான் என்னம்மா பண்ணுவேனே அப்படி அவனை பார்க்க. ஐயோ உனக்கு கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் வந்து டக்குன்னு விழுந்துட்டோன்னே, ஐயோ நீங்கள் ஓகேவா அப்படின்னோடனே ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. பார்த்து மூக்கில் ரத்தம் வந்துச்சு பையனுக்கு. அந்த டைமில் அவள் ட்ரெஸ் போட்டு அவளை கட்டி போட்டு வச்சுட்டான். அவள் என்னடா இது என்ன விட வித்தியாசமாக இருக்குது, என்னென்னமோ வித்தியாச பொருளாக இருக்குது, இந்தாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடுங்க. இவன் இந்த சாப்பாடெலாம் கொண்டு வரான். கரெக்டாக எப்படி வைப்போம், நான் எப்படி சாப்பிட முடியும், இது நான் உங்களுக்கு ஓப்பன் விடுறேன்னொன்னே பாறையை பார்த்துட்டு சந்தேகமாகவே இருக்குது. கரெக்டாக ஒத்து விட்டேன், இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியல, இவளுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க. நான் நல்லா வந்தேன்னு எனக்கு ரொமான்டிக்காகவும் பேச தெரியாது. இனிமேல் தன்னை பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ ஓடிச்சு வச்சுட்டாலே நம்ம ரெடி பண்ண ரோபோட்டை வந்து ரெடி பண்ணுவோம். இவன் பார்வை சொல்லி என்ன தான் சொல்ல இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாளே, நான் அப்படியே சும்மாவே விடக்கூடாது.